வைக்கிற மாதிரி சமைச்சு சமையல்காரங்க வெடல பையன் எஃப்ஜே வந்து சொல்லுங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ வந்துருச்சுங்க. இந்த ப்ரோமோல சில சண்டை மாதிரிலாம் ஏற்படுது. எதனால இந்த சண்டை ஏற்பட்டது அப்படின்றத பத்தி தான் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பண்ணுவீங்க நம்புறேன். இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். முதல்ல ப்ரோமோல என்ன நடந்தது அப்படின்றத நான் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் ப்ரோமோல யார் பக்கம் நியாயம் யார் பக்கம் தப்புன்றது உங்களுக்கு தெரியும். நான் இந்த விஷயத்துல சொல்றேன், கனி மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது. சரி, எப்படி நான் சொல்றேன்றதுக்கு சொல்றேங்க. அதாவது இந்த டீமை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 லேடிஸ் இருக்காங்க. வியானா, பார்வதி, சாண்ட்ரா, திவ்யா கணேஷ், கனி. இவங்க 5 பேருமே வந்து குக்கிங் டீம்ல இருக்காங்க. பிக் பாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன ஸ்பெஷல் ஃபுட்டு கேட்டாலும் சரி நீங்க செஞ்சு தரணும். உதாரணத்துக்கு எனக்கு சிக்கன் வேணும்னு ஒருத்தர் கேட்கிறாருன்னா நீங்க அதை செஞ்சு தரணும். வேற யாராவது வேற ஒன்று கேட்குறாங்கன்னா அதை செஞ்சு தரணும். அதுதான் இவங்களுக்கு பிக் பாஸ் கொடுத்துருக்க விஷயம். ஓகேவா? இவங்க அதை நல்லா தான் பண்ணுறாங்க. நல்லா பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் பண்ணுறாங்க. ஃபுட்டும் சூப்பராக பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து முடிஞ்ச அளவுக்கு என்டர்டெயின் பண்ணுறாங்க. இவங்க 5 பேரால் என்ன முடியுமோ டான்ஸ் ஆடியோ இல்லை ஏதோ ஜாலியாக பேசியோ இவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்டர்டெயின் பண்ணுறாங்க. ஆனால் மற்ற 2 டீம் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இவங்க கிட்ட என்டர்டெயின்மெண்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்காக இவங்களுக்கு பாயிண்ட் கம்மியாக தராங்க. ஓகேவா? பாயிண்ட் கம்மியாக தரதுல கேள்வி இருக்கானா? கேள்வி இருக்குது. இவங்க இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? நல்லா ஃபுட்டு பண்ணுறாங்க, கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஃபுட்டுக்காகவாது நீங்கள் பாயிண்ட் தரலாம். ஆனால் அப்படி பாயிண்ட் தராமல் மற்ற 2 டீமும் இவங்களுக்கு கம்மியான பாயிண்ட் தராங்க. இப்படி கம்மியான பாயிண்ட் தரதுனால சாண்ட்ரா, அதுக்கப்புறம் திவ்யா கணேஷ், பார்வதி சேர்ந்த மாதிரி ஒரு பிளானை போடுறாங்க. அது என்னன்னா, நம்ம ஸ்பெஷலாக ஃபுட்டு தரோம், ஆனால் அதுக்கு நமக்கு கிடைக்கிற காயின் ரொம்ப கம்மி. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், நாளைக்கு ஸ்பெஷல் ஃபுட்டெல்லாம் கிடையாது, நாங்கள் போடுறத சாப்பிடு, அதாவது ஒரு சாப்பாடு செய்வோம் அதை சாப்பிடுங்க, ஸ்பெஷல் ஃபுட்டெல்லாம் தர மாட்டோன்னு பிரச்சனை பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. பட் இது பிரச்சனை. ஏன்னா நீங்கள் அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸ்பெஷல் ஃபுட்டு தரணும்னா தந்து தான் ஆகணும். உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கலன்றதுக்காக இதிலலாம் கை வைக்கக்கூடாது. உங்களுக்கு பாயிண்ட் சரியாக கிடைக்கலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதாவது நீங்கள் நல்லா பண்ணியே உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கலன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக சனி ஞாயிறில் ஒரு இஷ்யூவாக வரும். எங்க எதனால உங்களுக்கு கம்மியாக பாயிண்ட் கிடைச்சதா நீங்கள் நினைக்கிறீங்கன்னு விஜய் சேதுபதி கேட்கும்போது, சார் எங்கள் சைட்லேருந்து அவங்க கேட்ட எல்லாத்தையும் சூப்பராக செஞ்சு தந்தோம் சார், நாங்கள் பர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் சார் பண்ணோம், ஆனால் பாயிண்ட் மட்டும் எங்களுக்கு கம்மியாக போட்டாங்க சார்னு சொல்லலாம். அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதை விட்டுட்டு அவங்க பாயிண்ட் தரல அதனால ஸ்பெஷல் ஃபுட்டே செய்ய மாட்டோம்னு எடுக்கிற முடிவு தப்பான முடிவு தான். அதை எடுத்திருக்க கூடாது. பிஜே பார்வதி ஆகட்டும், சாண்ட்ராவாகட்டும், திவ்யா கணேஷ் ஆகட்டும் அந்த பிளானை போட்டாங்க. அந்த பிளானை போடும் போதே கனி இதுக்கு ஏத்துக்க மாட்டாங்க, கனி இதுக்கு ஏத்துக்க மாட்டாங்கன்ற டாபிக் வந்தது. பார்வதி தான் சொன்னாங்க கனி இதுக்கு ஏத்துக்க மாட்டாங்கன்ட்டு. அதுதான் நடந்திருக்கு. கனி அதுக்கு ஏத்துக்கல. நம்ம வேலை அது. அதாவது பிக் பாஸ் சொல்லிட்டாரு, ஸ்பெஷல் ஃபுட்டு கேட்குறவங்களுக்கு ஸ்பெஷல் ஃபுட்டு தாங்கன்னு நம்மளுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு. அந்த வேலையை நான் செய்ய தான் செய்வேன். இந்த ப்ரோமோவோட தொடக்கம் அதுதான். நான் வந்து இது வந்து பிக் பாஸ் கொடுத்துருக்க டாஸ்க்கு, அந்த டாஸ்க்கை நான் செய்ய தான் செய்வேன்னு கனி அடிச்சு பேசுறாங்க. அப்படி பேசும்போது பார்வதி சாண்ட்ரா கிட்ட வந்து பேசுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, கனி மட்டும் அப்படியே நல்ல பேர் வாங்கிடலாம், இப்போ யாருமே வேலை செய்யல, நான் மட்டும் வேலை செய்யறேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஃபுட்டு ரெடி பண்ணி தரம் பார்த்தீங்களா, நல்ல பேரை வாங்குறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி அவங்க காது பட அவங்க காதுல கேட்குற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. உண்மையிலே இது தப்பு தான். நியாயப்படி பார்த்தா சரிக்கா, ஆமாம் செய்யறது தான் கரெக்டு, நீங்களும் செய்யறதுக்கு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி பேசுறது தப்பு. ஒரு ஸ்டேஜில் கனி இருக்காங்கல்ல, இந்த டீமே எனக்கு வேணாம், நான் இதுக்கப்புறம் சமைக்கல, இந்த டீமே எனக்கு வேணான்ற மாதிரி கொஞ்சம் கோவப்பட்டு பேசுறாங்க. இப்போதான் இந்த சீனுக்குள்ள எஃப்ஜே வரான். எஃப்ஜேவை பொறுத்த வரைக்கும் திவாகர் போனதுனால வந்து விஜய் பார்வதி உடஞ்சு போன மாதிரி இருக்காங்கன்னு மைண்டுக்குள்ள ஃபிக்ஸ் ஆயிருக்கான் பார்த்தீங்களா. அதை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறான். அது என்னன்னா, உன்னோட அண்ணன் வெளியே போயிட்டாரு, இப்போ என்ன பண்றதுன்னு உனக்கு தெரியல, அதனால மற்றவங்க கால்லலாம் நீ விழுந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பேசுறான். அதாவது திவாகர் போனதுக்கு அப்புறம் உனக்கு என்ன பண்ணலன்னு தெரியலன்னு சொன்னா கூட ஓகே, மற்றவங்க கால்லலாம் நீ விழுந்துட்டு இருக்கன்னு சொல்றது எப்படி கரெக்டா இருக்கும்னு தெரியல அப்படி சொல்றான். அதுக்கு பார்வதி டென்ஷன் ஆயிட்டாங்க. பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் இந்த விடலை பையன் எஃப்ஜேவை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா கொஞ்ச நாளா இவங்களுக்குள்ள சண்டையே ஏற்படல, அதுதான் இப்படி மீன் பண்றாங்க. கொஞ்ச நாளாவே இந்த விடலை பையன் எஃப்ஜேவை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்ற மாதிரி கிண்டலா சொல்றாங்க. அதுக்கு அவன் இருக்கான் பார்த்தீங்களா, அப்படியே ஆன்ட்டி, பார்வ ஆன்ட்டி, சரி ஆன்ட்டி, அப்படியே ஆன்ட்டி, சரி ஆன்ட்டி அப்படின்ற மாதிரி பதிலுக்கு அவன் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். பட் ஓவராலா இந்த சண்டையெல்லாம் தள்ளி வச்சிருங்க. ஆனா விஜய் பார்வதியும் சாண்ட்ராவும் திவ்யா கணேஷும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டாங்க பாத்தீங்களா, அது தப்பான பிளானுங்க. ஏன்னா நீங்க 2 நாள் கேட்ட எல்லாத்தையும் நல்லா சமைச்சு தந்திருக்கீங்க, உங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட்டை போட்டிருக்கீங்க. இன்னும் 2 நாள் இருக்குமா, இன்னும் 1 நாள் இருக்கும். அந்த 1 நாளும் அந்த வேலையை நீங்க சரியா பண்ணிட்டீங்கன்னா நீங்க விஜய் சேதுபதி கிட்ட அடிச்சு பேசலாம். சார் நாங்க சூப்பரா பண்ணோம் சார், சாப்பாடுலாம் கேட்கறதெல்லாம் சூப்பரா பண்ணி தந்தோம் சார், ஆனா பாயிண்ட் எங்களுக்கு ஒரு பேட்சே தராங்க சார், அவங்களுக்குள்ள 2 பேட்ச் 3 பேட்ச்லாம் தந்துக்கிறாங்க, எங்களுக்கு மட்டும்
ஒரு பேட்ச் தராங்க சார், இதுக்கு மேல என்ன சார் பண்ண முடியும்னு அவர்கிட்ட சொல்றதுக்காவது உங்ககிட்ட பாயிண்ட் இருக்கும். அதை விட்டுட்டு நாங்க சாப்பாடு நல்லா செஞ்சு தந்தோம், நீங்க எங்களுக்கு பேட்ச் தரல, அதனால சாப்பாடு செஞ்சு தர மாட்டோம்னு சொன்னாங்கன்னா அது எப்படி கரெக்டா இருக்கும்? இவங்க பக்கம் தாங்க நெகட்டிவ் ஆகும். அதை புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் அந்த சீக்ரெட் டாஸ்க்ல ஒரு வேலையை நிறுத்தி வைக்கிறதுனால பெரிய பிரச்சனையை ஏற்படுத்த முடியுதுன்னு ஃபிக்ஸ் ஆயிட்டாங்கல்ல, அப்பத்துல இருந்து ஏதாவது ஒரு வேலையை நிறுத்தி வைக்கணும், பிரச்சனை பண்ணோனே யோசிக்கிறாங்க. அப்படிலாம் யோசிச்சா நீங்க எதுவுமே பண்ண முடியாது. இந்த இடத்துல கனி சொல்றது தான் கரெக்ட். நம்மளுக்கு தரப்பட்ட வேலை அதை நம்ம செஞ்சு விட்டுருவோம். அவங்க பாயிண்ட் தராங்க தரலனா அவங்களுக்கு கேள்வி வரப்போகுது, இவங்க தான் நல்லா தானே செஞ்சாங்க, நீ ஏன் பாயிண்ட் தரலன்னு அவங்கள தான் கேட்க போறாங்க. ஸோ கனி இந்த இடத்துல எடுத்தது சரியான முடிவு தான். கனி இந்த முடிவை எடுப்பாங்கன்றது ஏற்கனவே விஜய் பார்வதி கெஸ்ஸும் பண்ணாங்க. இப்போ எப்படி கொண்டு வராங்கன்னா, அவங்க டீம்ல அவங்கள விட்டு தரக்கூடாதுல்ல, அவங்களுக்கு ஸ்பெஷல் ஃபுட் தரணும்ல, அவங்க ஸ்கோர் பண்ண பார்க்குறாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. விஜய் பார்வதி இந்த இடத்துல பேசுறது தேவையில்லாத பாயிண்ட் தான். கனி மேல தான் இந்த இடத்துல கரெக்டான விஷயம் இருக்குங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்றதை சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்ப்போம்.